நீங்க சொல்றது 200% ட்ரூ. இதை வந்து டிஎம்கே காரனுக்கும் தெரியும். ஏன்னா அவன் சைட்ல சாக்கடை மாதிரி வச்சுட்டு அவன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் இது வந்து பப்ளிக் வில் நாட் கெட் அஃபெக்டட், ஒன்லி விஜய் ஃபேன்ஸ் இப்போ வில் கெட் நம்ம வந்து அஃபெக்டட். விஜய் ஃபேன்ஸ் அதான் மெல்ட் டவுன் ஆம்பிளிஃபை ஆகுறத பண்றாங்க. இப்ப வந்து நம்ம விஜய் ஃபேன்ஸ் மெல்ட் டவுன் ஆகுறத கிரிட்டிசைஸ் பண்றோமா, இல்லாட்டி விஜய் ஃபேன்ஸ் வந்து இதால எலக்டோரல்ல பாதிப்பாகும் நினைக்கிறத கிரிட்டிசைஸ் பண்றோமா நம்ம இந்த இடத்துல? இல்ல அவங்க டிஎம்கேவோட மோட்டிவ் என்னன்னா நம்மளை டிமோரலைஸ் பண்ணி ஃபீல்ட் லெவல்ல ஒர்க் பண்ண வைக்க கூடாது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த விஷயம் வந்து விஜய் அவங்க முடிவு பண்ணி அவங்க தானே வந்திருக்காங்க. இது டிஎம்கே வந்து இல்ல டிஎஸ் ப்ரோ, எனக்கு ஆக்சுவலி இந்த யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே நெகட்டிவா எதுக்கு இப்படி பண்றீங்க ரொம்ப தப்பா போட்டுதான். எனக்கு வந்து ஏன்டா இப்படி வந்தாருன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சிம்பிளான ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ வந்து எல்லாருமே அந்த அந்த வீடியோ பண்ணி டக்குன்னு ரியாக்ட் பண்ணி நிறைய வார்த்தைகள் விட ஆரம்பிச்சுங்க. இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாளைக்கு சன் நியூஸ்காரன் போடுவான், விஜய் ரசிகர்கள் அதிருப்தி பொங்கி எழுகிறார்கள், அப்படி பொங்குறாங்க இப்படி பொங்குறானுங்க, நாங்க அதை தான் வேணான்னு சொல்றதுக்காக நாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஏன்னா தேவையில்லை. இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் டிவைட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரூர்ல கூட இப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் டிவைடடா இருக்கு. ஆமா, அது தேவையே இல்ல. நீங்க வந்து இப்போ ஒரு ஆக்டர் விஜய் பத்தி பேசினா கூட பரவாயில்ல. இப்போ வந்து பொலிட்டிஷியன் விஜய் பாலிடிக்ஸையும் அதையும் தான் நீங்க பேசணும். இல்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ எட்வின் மாதிரி ஆளுங்க சொல்லணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இது வந்து இல்ல பவானி, நீங்க வரதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதாவது இந்த எலெக்ஷன் இஸ் பிகர் தென் த ஆக்டர் விஜய் அண்ணா, தளபதி விஜய். அபவுட் something more important, the state of Tamil Nadu and its governance. நான் வந்து கோவப்பட்டதுக்கான ரீசன் என்னன்னா, எந்த ஒரு நெகட்டிவிட்டினால அவருடைய அந்த விக்டரி வந்து பறி போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் கோவப்பட்டேன். நான் ஆக்சுவலி சாரி, நான் நீங்க கோவப்பட கூடாது. ஆனா எனக்கு ரொம்பவே எனக்கு எந்த ஒரு இதுனாலே அவருடைய விக்டரி, ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப நான் எங்க ஃபேமிலில 10 பேர்த்த நான் மாத்தி வச்சிருக்கேன். அவங்களாம் இந்த டைம்ல எனக்கு கேள்வி, என்னடா இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா நான் என்னால அது எப்படி சொல்றேன் ஃபேஸ் பண்றேன்னு தெரியல. சோ அந்த கோவத்துல தான் நான் உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட்னா, அது மாதிரி உங்களுக்கு கோவம் வருமாது தனியா டிஎம்ல நம்மள்ட்ட பிங் பண்ணுங்க. புரியுதுங்களா? பப்ளிக்ல போட்டீங்கன்னா that will become troll material for others. இல்ல டிஎம்கே காரனுக்கும் நமக்கும் அப்புறம் என்னதான் அதுல வித்தியாசம்? இல்ல நான் அப்படி சொல்லல. பவானி வந்து நீங்க வந்து ஒரு பெரிய வாசிஃபர சப்போர்ட்டரா இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க இல்ல, சோ யூ ஆர் pretty popular as a விஜய். ஒன் பஞ்ச் பவானி உங்க வீட்ல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எட்வின் சொல்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஈவன் மோர் டுவர்ட்ஸ் தி பார்ட்டி அண்ட் விஜய். கண்டிப்பா அதுதான் பவானி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு மனுஷனுக்காக போராடல, ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த மனுஷன் தான் மாத்த போறான்னு நினைச்சு போராடி. அதுதான் எனக்கு. ஆமா, அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன பேசணும், என்ன கன்வே பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம், அவ்வளவுதான். அதுதான். இல்ல ஒரு சின்ன தவறுகள்னால அந்த விக்டரி வந்து சிதைந்தரக்கூடாதுன்ற எனக்கு ஒரு ஆதங்கம் வந்து இருந்தது. அதனாலதான் இல்ல பவானி, நானே வந்து உங்க மாதிரி நான் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கேன் கரூர் டைம்ல, மத்த விஷயத்துல எல்லாம் வந்து இதுக்கு பேசாம இருக்காங்க, அதுக்கு பேசாம இருக்காங்க, அப்படி இப்படின்னு. ஐ திங்க் as a group நம்ம எல்லாருமே நினைச்சுக்க வேண்டியது என்னன்னா, this is bigger than any individual, even விஜய் அண்ணா. கண்டிப்பா அதை மட்டும் நம்மளுடைய இந்த விக்டரி வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டே பேசக்கூடிய அளவுக்கு இது ஒரு சரித்திரமான ஒரு தேர்தலா இருக்க போது நம்மளுடைய அந்த வெற்றி சொல்றேன். சோ அப்படி இருக்கிறப்ப எந்த சூழ்நிலையிலையும் வந்து நம்ம அந்த ஒரு வெற்றிக்கான இது வந்து நம்ம கம்மி பண்ணிடக்கூடாது. அதுலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து ஒரு வேர்ல்டே பேசக்கூடிய ஒரு தேர்தலா இந்த ரிசல்ட் வரப்போகுது, தளபதி ஜெயிக்க போறது. அததான் நான் சொல்ல வரேன். இல்ல எனக்கே வந்து லாஸ்ட் 3 வீக்ஸ்ல சில விஷயங்கள்லாம் இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோன்னு இருந்துச்சு. பட் நான் பப்ளிக் ஸ்பேஸ்லயும் பேசல, பப்ளிக்லயும் நான் போடல. இது பிரைவேட்டா நான் என்கிட்ட பேசும்போது ஐ ஜஸ்ட் ஷேர்ட் மை வியூஸ். சம் வந்துட்டு சில பேர் அக்செப்ட் பண்ணாங்க, சில பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், பப்ளிக்ல போட்டுருவேன், ரிப்ளை பண்ணிடுவேன், ஸ்பேஸ்ல பேசிடுவேன். தட் இஸ் a discipline that I decided to build. அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா ஒரே ஒரு மேட்டர் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் அப்படின்றதுனால. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, ஒரே ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பொலிட்டிக்ஸ்ல ஆக்டிவா இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணணும்.
சி அண்ட் லிசன். பாருங்க, லிசன் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணவன் பூரா பொலிட்டிக்ஸ்ல வந்து முதல்ல அழிவான். நீங்க தளபதியவே பாருங்களேன், நிறைய விஷயத்துல அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஹி சீயிங், ஹி இஸ் லிசனிங். அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையா ஆக்ஷன் எடுப்பாப்புல, ரியாக்ட் பண்ண மாட்டாப்புல. அதே தான் நான் வந்து கேரக்டரிஸ்டே நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே நீங்க வந்து ஒரு விஷயம் நடக்கும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு டக்குன்னு ரியாக்ட் பண்ண விட்டுட்டு, ஒரு விஷயம் நடக்குது, என்ன நடக்குது, ஏன் நடக்குது, இந்த விஷயத்தால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இந்த விஷயத்தால அவங்க அப்படி நீங்க வந்து உங்க தாட் ப்ராசஸை மாத்துங்க. அப்ப எல்லாமே கரெக்ட் ஆயிரும். சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. பவானி ப்ரோ, ஒரே ஒரு ஃபீட்பேக் தான் ப்ரோ. ஒரே இன்னைக்கு நிமிஷம் மகேஷ் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. இது நம்ம எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் என்னமோ உலகமே அழிஞ்ச மாதிரி எல்லாருமே இது பண்றாங்க. எனக்கு ஏச கேடரா நான் பார்க்கும்போது அந்த வீடியோல எந்த ஒரு தப்பும் தெரியல. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 பேர் வந்து நடந்து போறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து த்ரிஷாவை எந்த இடத்துலயுமே வந்து இது பண்ணல, கிரீட் பண்ணல, வான்னு சொல்லல, இது பண்ணுன்னு சொல்ல, எதுவும் சொல்லல. அவர் வாட்டுக்கு ஒரு பக்கம் போறாங்க, இவங்க பக்கத்துல ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதுல வந்து யாருமே வந்து எந்த இடத்துலயுமே வந்து டிக்ளேர் பண்ணல ரிலேஷன்ஷிப். மோகன் ப்ரோ, நான் என்ன நினைக்கிறேன், நமக்கு தெரியாது விஜய் ஃபேன்ஸ் மெல்டவுன் ஆகுறத நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். ஆனா அவங்க இதனால எலக்டரல் பாலிடிக்ஸ்ல எந்த ஒரு பாதிப்பு இல்லைங்கிறத நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண பிரதர், நான் என்னோட வியூ சொல்லிக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன். இதுல வந்து நம்ம வந்து ஒருத்தங்களோட பர்சனல் லைஃப வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல. நீங்க நம்பாடி போங்க. எனக்கு வந்து நிறைய இது டிஎம் அனுப்பிச்சு, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சுங்க, அப்படி போயிட்டாரா இப்படி போயிட்டாரு. நான் வந்து ஏஸ் அ கேடரா நான் வந்து டிவிக்கு கேட்டேன், எனக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணணும். இப்ப வந்து கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வராம, இல்ல ஒண்ணு சங்கீத சைட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராம, ஒண்ணு அண்ணன் சைட்ல இருந்து ஒண்ணு வராம, உள்ள வர சோசியல் மீடியால வர ஒரு வீடியோ கோசரம் நான் வந்து அண்ணனை விட்டுட்டேன்னா வாட்ஸ் இது, என்னோட கேடரை விட்டேன்னா என்னோட கொள்கையை நான் விட்டுட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் எங்கேயுமே விடல, நான் ஜஸ்ட் ஓகே எல்லாம் நடந்துச்சா, நான் எல்லாத்திட்டையும் இதுதான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, மேபி இது அவரோட ஒரு மூவாங்கோடு இருக்கலாம், எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க. நான் வந்து போல்டா ஆமாண்டா நான் தாண்டா என் ஃப்ரெண்ட்ஷிப்பா தாண்டா இருக்கேன், நான் எதையும் நம்பல. நான் வந்து ஒருத்தன் தப்பு பண்ணதான் மறைச்சு பண்ணணும். ஒருத்தன் அந்த இடத்துல தப்பே பண்ணலைங்கும் போது எதுக்கு மறைக்கணும்? எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லடா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லி வெளியே காமிக்கிறது கூட ஒரு போல்ட்னஸ் கூட பண்ணிருக்கலாம். நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர யாருக்கிட்டையும் அண்ணன் விட்டு கொடுத்து பேசல. இப்ப பாருங்க, பவானி பிரதரே சொல்லியிருக்க, பார்த்து சொல்றாரு, பிரதர் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க வந்து எதர்ச்சியா அந்த வீடியோ வந்து எதர்ச்சியா அவங்க 2 சேர்ந்து போறது வந்து கவர் ஆயிருக்கு, ஆனா அவங்க 2 சேர்ந்து வரல அப்படின்னு இதாயிருச்சு. ஆனா வந்து லட்சப்பேருக்கு வந்து அந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் ஆயிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன், மேல ஷேர் பண்ணுங்க. இல்ல நான் அசஸ்மெண்ட்ல சொல்ல பிரதர், நான் என்ன பொறுத்தளவுக்கு 2 பேர் ஒரே கார்ல வந்ததுனால ஒன்னும் தப்பு கிடையாது. தப்பு இல்ல மோகன், ஆனா வரவே இல்ல மோகன், ஒரே கார்ல நான் சொல்ல வரேன், இப்போ முடிவு பண்ணி அப்படி வந்திருந்தா அது இருங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. பவானி ப்ரோ, மேல போட்டிருக்கேன் நானு. பவானி ஒரே ஒரு மேட்ரு, நீங்க என்ன நீங்க நினைச்சது என்னால புரிஞ்சுது. அதாவது என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா அதை பாக்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, அதனாலதான் நான் கோவப்பட்டேன்னு சொன்னீங்க. அது வேலிடான பாயிண்ட். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் பவானி, நம்ம ஃபர்ஸ்ட் மத்தவங்க எப்படி யோசிப்பாங்கன்றதை தாண்டி முதல்ல நம்ம விட்டு கொடுக்காம பேசணும். கொஞ்சம் அது நீங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல, பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, உடனே ரியாக்ட் பண்ண வேண்டாம். இல்ல ஆக்சுவலி இது யாரு சொன்னது? மகேஷா? ஏன்னா நான் உங்களுக்கு 2-3 வாட்டி கமெண்ட்ல சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க பவானி. மகேஷா ஜானா யாரு பேசுறது? மகேஷ் ஜான் கிடையாது. மகேஷ் இல்ல மகேஷ். இப்ப எனக்கு என்னன்னா, நான் தான் சொல்றேனே, அவரு நான் வந்து ஒருபடி மேலே அஃபேர்ல இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை, புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து இந்த டைவர்ஸ்ன்ற இந்த ஃபேக் இந்த நியூஸை பார்த்துட்டு இவனுங்க வந்து இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் ரொம்ப அதை வச்சுட்டு கண்டபடி பேசுறானுங்க. அவங்களாம் பேசுற கட்டில இறங்கி செய்யணும் போல தோணுது. சோ அந்த மாதிரி இப்ப அதை மறந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த இஷ்யூ போய் இப்ப இந்த தஞ்சாவூர் மீட்டிங் முடிஞ்சு டோட்டலாவே மறந்துட்டாங்க. சோ அதை மறந்ததுக்கு அப்புறம் அடுத்த மாநாடா என்ன அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற டைம்ல இவர் வந்து இப்படி ஒன்னா வந்து இவரே அவங்களுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இருக்குல்ல, புரியுதா? நம்ம மறுபடியும் இதுக்காக போய் சண்டை போடுற மாதிரி ஆயிருந்தா அதுலதான் எனக்கு கோவம் வந்தது. ஆனா இப்ப பார்த்தா கடைசியில அதுவே அது ஒரு ஃபேக்கா அவங்க தனியா தான் வந்திருக்காங்க, ஆனா அது வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிருக்கு. இல்ல பவானி, நான் என்ன சொல்ல வரேன்னா,